அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் இன்னொரு உத்தரவு போட்டிருக்காரு. இன்னைக்கு அமெரிக்காவில் 40 லட்சம் இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில, மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஒரு 40 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 40 லட்சம் பேர் மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிச்சு ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிற்கு $32 பில்லியன் பணத்தை இந்தியாவிற்கு அனுப்புறாங்க. என்ன பண்ணாரு ட்ரம்ப்? இனிமேல் அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் அவங்களுடைய சேமிப்பை, ஊதியத்தை அனுப்பணும்னா 3.5% வரி கட்டினால்தான் இந்தியாவிற்கு பணம் அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான உத்தரவை இன்னைக்கு அவர் போட்டிருக்காரு. எல்லாத்தையும் தட்டி கேட்கிற, எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைக்கிற நம்முடைய விஸ்வ குரு அப்படின்னா உலகத்தினுடைய தலைவன். இந்த ட்ரம்பினுடைய இந்த உத்தரவு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் பாதிப்பையும் உருவாக்கும் அப்படின்னு அவரை எதிர்த்து ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொன்னா, பேச முடியாத அளவிற்கு அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய ஒரு நடவடிக்கை என்பது இவங்களை கட்டி போட்டிருக்கு. இந்த 3.5% வரி விதித்தால் என்ன ஆகும்? இந்தியாவிற்கு வரக்கூடிய 32 லட்சம் பில்லியன் டாலர்கள் ஒருவேளை இந்தியாவுக்கு வராமல் போகும், வேறு நாடுகளுக்கு போகும், இல்லைன்னா கொல்லப்புற வழியா வர முயற்சி பண்ணும். இதனால் கருப்பு பண பொருளாதாரம் என்பது அதிகரிக்கும். நான் கருப்பு பணத்தை ஒழித்து விட்டேன், ரொம்ப சுத்தம் என் கை அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி இந்த ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கையை ஏன் கண்டிக்க தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் மர்மமாக இருக்கு.